ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது ஆந்திரா ஃபேமஸ் டமோட்டா பப்பு. இந்த டமோட்டா பப்பு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப 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 சுவையாக இருக்கும். அதே மாதிரி இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட, சப்பாத்திக்கு தொட்டுக்க, ரொட்டிக்கு தொட்டுக்க சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸின்னா ரொம்ப ஈஸி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முன்னாடி ஒரு கப்பு பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு 2-3 வாட்டி கழுவிட்டு இது வந்து குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு கப்பு அளவு என்னன்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. நான் இன்றைக்கி வந்து ஒரு கப்பு பருப்பு நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாய் சூடு பண்ணி அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, ஜீரகம், வெந்தயம், அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, பொடிசாக நறுக்குன வெங்காயம், பூண்டு, பொடிசாக நறுக்குன தக்காளி, ஒரு 3 பழம் தக்காளி எடுத்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போது மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, காரம் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம புளி எடுத்துகிட்டு அது தண்ணியாக கரைச்சிட்டு அது இதில் ஊற்றிடுங்க. இப்போது இந்த புளி தண்ணி இதில் நல்லா கொதிக்கணும். அப்போது நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அது நல்லா இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா இது கிளற விட்டுட்டு ஒரு 5-7 நிமிஷம் இது நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த நம்ம போட்டிருக்கிற மசாலா, அப்புறம் இது தக்காளி எல்லாம் நல்லா இது சுவையாக மாறும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கலரும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.